ரணிலுக்கு ஆதரவு. முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் திட்டவட்டம். மன்னாரில் உண்ணாவிரதத்தில் குதித்த வைத்தியர். அரியநேந்திரனுக்கு முழுமையான ஆதரவினை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணிலின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிள்ளையான் அழைப்பு. யாழில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜெய்சங்கரின் கருத்து. அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஜனாதிபதி தேர்தலில் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர் சமூகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவினை வழங்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளன ஊடக பேச்சாளர் அருள்நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆனா அந்த நிலைமையை இன்றைக்கு இந்த ஜனாதிபதி எங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் இல்லாமக்கி இருக்கிறார். உண்மையாக நாங்க 350 ரூபாய் அடிச்ச எண்ணெய் இன்றைக்கு 204 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆகவே அன்றைக்கு கொழும்புல எங்களோட கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு கோரிக்கையாக சொல்லியிருந்தார், இந்த 21ஆம் தேதி மீனவர்கள் குறைந்த விலையில் எண்ணெய் அடிச்சு தொழிற்சேவைக்கு தான் ஜனாதிபதியோட கலைத்து அதுக்கு ஜனாதிபதி ஓம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியான ஒரு ஜனாதிபதியை இந்த இனிவரும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் கொண்டு வராமல் வேறு யாரையும் கொண்டு வருவாமல் இருந்தால் திருப்பியும் நாங்கள் ரோட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். ஆகவே எங்களை மீனவ மக்கள் நாங்கள் எல்லாரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோன்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். உண்மையாகவே அந்த இடத்துல அமைச்சரும் அவரோட ஒத்து நிற்கிறபடியால் நாங்கள் இந்த விடயத்தில் எங்களை மீனவ மக்கள் எல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொள்றதுக்காக அவர் முன்னெடுத்த முயற்சிகளுக்கு நாங்கள் அவர் பக்கமே நாங்கள் நிற்பமென மீனவ மக்கள் நாங்கள் வாக்கு சொல்லியிருக்கோம். உண்மையாக இதில் எங்களை மக்கள் அனைவரும். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவுக்கு நீதி கோரி இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் ஏற்பாடு செய்து குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் செந்தூரன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். சிந்துஜாவின் மரணத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தே குறித்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் தொடர்பிலும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு முழுமையான ஆதரவினை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுயன்சன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆரவாரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இம்முறை ஒரு தேசிய இனமாக இந்த தென்னிலங்கைக்கு பாரிய ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். அதனால் ஒன்றுபட்டு எமக்கான விடிவையோ அல்லது விடுதலையோ யாரும் தரப்போவதில்லை. எமக்கான அந்த நெல்லின் விலையை கூட நிர்ணயித்து தர முடியாத இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்து எவ்வித பயனும் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் மக்களாக ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளராக தற்பொழுது தமிழ் தேசிய கட்டமைப்பு மற்றும் புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்டு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அரியநேந்திரன் ஜனாதிபதி வேட்பாளர் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினமாக ஒன்றுபட்டு வாக்கை செலுத்த வேண்டும். இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பில் நேற்று தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அலுவலகத்தை மட்டக்களப்பு நகரில் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து திறந்து வைத்துள்ளன. இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்ய அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஏனைய ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லும் அலுவலகமாகவும் இது செயற்பட உள்ளதாக இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன், ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்ஷன், ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உட்பட சிலர் கலந்து கொண்டு கொக்குவில் சந்தி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறியுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் கடந்த 8ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து பணியாற்றலாம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலகில் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் செல்வாக்கு தொடர்பில் புதுடெல்லியில் பேசும்போது இந்திய வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் என்றாலும் வெற்றி பெறுபவர் அமெரிக்க வெளியுறவு கொள்கை தொடர்பாக செயற்படுவார் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே வெளிநாடுகளின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்தியாவால் கருத்து கூற முடியாவிட்டாலும் யுக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் ஆகியவை உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.